ரியோராஜ், மாளவிகா, விக்னேஷ் நடிப்பில் வெளியான படம் ஆண் பாவம் போலாதது. இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ ரியோராஜ். இவர் ஐடி வேலையில இருக்காரு. இவர் செம்ம மாடர்ன் சிந்தனை கொண்ட மாளவிகாவை திருமணம் செய்து கொள்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல என்னதான் ஓகே சொன்னாலும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் செமையா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை பெரிய பூகம்பமா வெடிக்க ரெண்டு பேரும் கோர்ட் வாசலுக்கு போறாங்க. பிறகு என்ன ஆச்சு, யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் மேல தப்பு, யார் ஜெயிச்சாங்க, ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தோட கதை இந்த காலகட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். நம்ம ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம், என்ன ரீசனுக்கு நம்ம சண்டை போடுறோம் அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து நம்மளால உணர வைக்குது. ஒரு காரணமே இல்லாம சின்ன சின்ன சண்டையால பிரிஞ்சு போற குடும்பமும் இருக்குது. அந்த மாதிரி உள்ள குடும்பங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஹீரோவா நடிச்சிருக்காரு ரியோராஜ். படத்துல இவர் ஹீரோ மூலமா திருப்பி கம்பேக் கொடுத்திருக்காரு. ஜோ படத்துல எப்படி கம்பேக் கொடுத்தாரோ அதே கம்பேக் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாளவிகா மனோஜ் இவங்க தான் இந்த படத்துல ஹீரோயின் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இவங்க ஜோ படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இவங்க எப்படி சைலண்டா நடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல இவங்களாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்து படத்துல சும்மா மிரட்டி இருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ற சீன்ஸ் எல்லாம் ஐயோ சொல்லவே வேணாம். இந்த படத்துல ரியோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே விக்னேஷ் காந்த் இவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இவங்களும் வராரு, நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. படத்துல ஒரு மியூசியம் இருக்க படத்துக்கு பிறகு இந்த படத்துல செமையா ஸ்கோர் பண்ணிருக்காரு. காமெடி பிளஸ் கருத்து வசனங்களை இந்த படத்துல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செமையா சிரிப்பு சரவடி தான். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பண்ணி தான் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எமோஷனல் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருக்கலாம். மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒளிப்பதிவுலாம் இந்த படத்துல செமையா வந்திருக்குது. இந்த படத்துல பாசிட்டிவ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்ஸ், இந்த படத்துல டைலாக்ஸ், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள எங்கேயுமே லாக் அடிக்க வைக்கல. நல்லா செமையா சிரிப்பு சரவடியா போச்சு. ஃபாஸ்டா போச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. லாக்ஸ் எங்கேயுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த படத்துல நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருக்கலாம். எமோஷனல் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். இந்த குறைகள் தான். இந்த குறைகள் சரி பண்ணியிருந்தா ஏ ரேட்டிங் 5க்கு நான் 4.5 கொடுத்திருப்பேன். இந்த குறைகள் இருக்கிறதுனால ஏ ரேட்டிங் 5க்கு 4. இந்த படத்தை ரியோராஜ்காகவோ, மாளவிகா மனோஜ்காகவோ, விக்னேஷ் காந்த்காகவோ தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கோ இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கோ எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். தாராளமா இந்த படத்தை டைம் கிடைச்ச தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. உண்மையில யார் பாவம், ஆண் தான் பாவமா, பெண் தான் பாவமா? இதுக்கு வந்து உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹைப் இருக்கு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.